எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி அனிதா புஷ்பவனம்குப்புசாமி யூடியூப் சேனலில் உங்களெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கு பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்கப்பெற்று நீடூழி வாழணும்னு சொல்லிட்டு நான் இறைவன்கிட்ட பிரார்த்திக்கிறேன். இந்த காணொலியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பர் ரெசிபி. அதாவது எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ஃபேவரேட். குறிப்பாக சொல்லணுன்னா மேகாவுக்கு ரொம்ப பிடிக்கும். செஞ்சுட்டேன்னு வைங்களேன், பவுலை கொண்டு போய் அவங்க முன்னாடி வச்சுருவேன். நீ சாப்பிட்டு மிச்சம் இருக்கிறது மட்டும் எங்களுக்கு கொடு அப்படின்னு சொல்லுவேன். எத்தனை செஞ்சாலும் அவங்க சாப்பிடுவாங்க. இன்னொன்று, அவங்களுக்கு டிஃபன் பாக்ஸில் கட்டி கொடுத்தா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சாப்பிட்ருவாங்க. இவங்க ஒன்றுமே இல்லாமல் அப்படியே காஞ்சு போய் வீட்டில் வருவாங்க. இருக்கா வீட்டில் அப்படின்னு திரும்பி கேட்பாங்க. ஸ்கூல்லேருந்து வந்த உடனே அவங்களுக்கு எடுத்து வச்சுருவேன். இந்த மாதிரி 2-3 தடவை நடந்த உடனே எடுத்து வச்சுக்கிட்டு அவள் ஃப்ரெண்ட்ஸ் கூட கேட்டுட்டு இருந்தாங்களா எப்படின்னு உங்கள் அம்மாட்ட இந்த ரெசிபியை கேட்டு சொல்லேன்னு. நான் சொன்னேன், நான் சீக்கிரத்தில் பதிவு போடுறேன், அப்புறம் அவங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம், குழந்தைங்களுக்கு சொன்னால் புரியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். இந்த பதிவு மேகாவுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிட்டதுனாலையும் நீங்கள் எல்லோரும் கூட செஞ்சு சாப்பிட்ணுன்றதுக்காக இந்த ரெசிப்பியை நான் இன்றைக்கி செய்ய போகிறேன். என்ன ரெசிபி அப்படின்னு கேட்குறீங்களா? ராஜ்மா மசாலா. அதாவது அது ஒரு கிரேவி டைப்பில் இருக்கும். இந்த ராஜ்மா மசாலா பார்த்திங்கன்னா எல்லா வெரைட்டி ரைஸ்க்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே போல் சப்பாத்திஸ், ரோட்டி, பூரி, நான் வெரைட்டி கூட எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒன்றுமே இல்லையா, ப்ரெட் இருந்துச்சுன்னு வைங்களேன், நமக்கு இப்போ மெயின் டிஷ் பண்ண முடியல, இந்த ராஜ்மா மசாலா பண்ணியாச்சு, ஏதோ ஒரு அவசரமாக வேலை வந்துருச்சு, ஒன்றுமே பண்ண முடியலன்னா கவலையே வேண்டாம். ப்ரெட் இருந்துச்சுன்னா சாதாரண ப்ரெட்டில் உள்ள ஸ்டஃப் பண்ணியும் சாப்பிட்லாம். இல்லாட்டி அது கூட தொட்டு சாப்பிட்டு பாருங்கள், ஆஹாஹா ரொம்ப பிரமாதமாக இருக்கும். சரி, இப்படியே சொல்லிகிட்டு இருக்காதீங்க மேடம், சீக்கிரத்தில் எங்களுக்கு எப்படி செய்யணும்னு சொல்லி காமிங்க அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. சரி, இப்போது அந்த ராஜ்மா மசாலா செய்வதற்கு தேவையான பொருள்கள் என்னன்னு பார்க்கலாம். அதன் செய்முறையும் பார்த்துடலாம். நீங்கள் எல்லோரும் தொடர்ந்து நார்த் இந்தியன் ரெசிபி அதிகமாக போடுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்ட காரணத்தினால நான் பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் கிரேவி, அதாவது நீங்கள் ரெஸ்டாரண்ட்டில் போயிட்டு அவங்க ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி சாப்பிடக்கூடிய பொருள்கள், அதுவும் மெனு கார்டில் இருக்கக்கூடிய கிரேவிஸாக பார்த்து போட்டுக்கிட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் பல கிரேவிஸ் போட்டிருக்கேன். நிறைய பேர் பார்க்கல. அதை உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வருதா இல்லையா ஒன்றுமே தெரில. நீங்கள் என்ன பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரி, இப்போது நம்ம ராஜ்மா கிரேவி செய்கிறத பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நிறைய ரெசிபிஸ் பண்ணியிருக்கேன் கிரேவிஸ்து, அது போய் கட்டாயம் பாருங்கள். ரெஸ்டாரண்ட் கிரேவிஸ் அனிதா குப்புசாமின்னு போட்டிங்கனாலே வரும். பார்த்து நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப பிரமாதமாக இருக்கும். சரி, இப்போ நம்ம ராஜ்மா ரெசிபி பார்க்கலாமா? இப்போது நம்ம ராஜ்மா குழம்பு செய்வதற்கு தேவையான பொருள்கள், அப்போது செய்முறை ரெண்டையும் ஒன்றா பார்த்துடலாம். நான் 150 கிராம் ராஜ்மா எடுத்திருக்கேன். அதாவது அவரை, இது ஊட்டியிலலாம் கிடைக்கும், அது நல்லா காய வச்சு தான் வருது. இந்த அவரையை நீங்கள் இரவே ஊற வச்சுருங்க. அப்போ தான் மறுநாள் நமக்கு செய்கிற நேரத்தில், அதாவது காலையில் இல்லை மதியம் செய்கிறப்போ ரொம்ப நல்லாயிருக்கும், மாவு மாதிரி வெந்திருக்கும். அப்படி நான் ஊற வச்சு வேக வச்ச ராஜ்மா 150 கிராம் நான் எடுத்திருக்கேன். இந்த ராஜ்மா முழுசும் நம்ம அப்படியே இப்போ குழம்புல போடக்கூடாது. சும்மா ஒரு பிடி எடுத்துட்டு அதை கொஞ்சம் நசுக்கிட்டு குழம்புல போடலாம். அப்போ இன்னும் திக்னஸ் கிடைக்கும். அதனால் அது நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லிடுறேன், மறந்து போட்டுறாதீங்க. இப்போது நான் பாருங்கள், சும்மா ஒரு பிடி ராஜ்மா எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கிட்டேன். இதை நசுக்க போகிறேன். நீங்கள் இந்த மாதிரி மேஷை வச்சுருந்தீங்கன்னா பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா பிரச்சனை இல்லை. நீங்கள் மிக்சியில் சும்மா ஒரே ஒரு சுற்றணும். அதாவது நம்ம ஒரேடி அரைக்கக்கூடாது, நசுக்கணும், அவ்வளோதான். அப்போ தான் சுவையாக இருக்கும். கொஞ்சம் கெட்டித்தன்மை கொடுக்கணுங்கிறதுக்காக தான் இப்படி பண்ணுறோம். இதெல்லாம் தான் சீக்ரெட்ஸாக வச்சுப்பாங்க. ஒரு சிலர் இந்த குழம்பு செய்கிறப்போ அவங்க செஞ்சால் மட்டும் நல்லா வருது, நமக்கு செஞ்சால் நல்லா வரலையே அப்படின்றது பார்த்திங்கன்னா இதெல்லாம் தான் காரணம். இப்போ சமைக்கும்போது என்ன மேடம் நீங்கள் மோதிரம் போடுறது இல்லையே அப்படின்னு கேட்குறீங்க. அது மோதிரம் போட்டு சமைக்கிறது அவ்வளோ நல்லது இல்லைன்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன். நம்ம வியூவர் ஒருத்தர் ரொம்ப நல்லா அழகாக எடுத்து சொன்னாங்க. நான் மறந்து ஒரு நாள் போட்டிருந்தேன், அதுக்கு சொன்னாங்க. நான் பொதுவாகவே சமைக்கும்போது இந்த கையில் மோதிரங்கள் போடக்கூடாது. நம்ம இப்போ பாருங்கள் கை வைக்கிறோம் இல்லையா, அதுக்காக தான். இந்த ராஜ்மா வேக வைக்கும்போது நீங்கள் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கணும். இப்போது ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். அதில் ஒரு பெரிய வெங்காயம் சும்மா 1க்கு 2 நறுக்கி போட்டுருங்க. அப்புறம் ஒரு 7-8 பல் பூண்டு போட்டுக்கோங்க. அடுத்தது சின்ன துண்டு இஞ்சி, இது எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிடலாம். இல்லாட்டி வெங்காயம் கொடுக்குற தண்ணி இருக்கு இல்லையா, அதுவே போதுமானது, பார்த்துக்கோங்க. அடுத்தது அந்த மிக்ஸி ஜார் இருக்கு இல்லையா, அந்த பேஸ்ட் எடுத்துட்டேன். அந்த பேஸ்ட் பாருங்கள், நான் காமிக்கிறேன் எப்படி நல்லா பேஸ்ட் பண்ணியிருக்கேன். அதே மிக்ஸி ஜாரில் நீங்கள் ஒரு தக்காளி போட்டு அதை கூழாக்கிக்கோங்க. அடுத்தது ஒரு கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன் பாருங்கள். அதில் கொஞ்சம் நெய்யும் கொஞ்சம் எண்ணெயும் சேர்க்க போகிறேன். நீங்கள் வெறும் எண்ணெய் சேர்த்து செய்யணுன்னா கூட செஞ்சுக்கலாம். நான் கொஞ்சம் இந்த மணத்துக்காக நெய் போடுறேன்.
மேடம் நெய் இவ்வளோ போடுறீங்களே மேடம் சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் கரையக்கூடிய கொழுப்பு. எண்ணெயை காட்டிலும் நெய்யில் நல்ல சத்து இருக்குது, அது சீக்கிரத்தில் கரையும். இப்போ பாருங்கள், எண்ணெயும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். எண்ணெய் சூடாயிருச்சு. அதில் 1 டீஸ்பூன் போல் சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகம் பொரிஞ்ச உடனே நம்ம இந்த பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதை போட்டு வதக்கணும். பாருங்கள், சீரகம் பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து வெங்காயம், பூண்டு, இஞ்சி, அதாவது இங்கிலீஷில் சொல்லணுன்னா ஆனியன், கார்லிக், ஜிஞ்சர் பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கணும், ஃப்ரை பண்ணணும். என்ன நீங்கள் இங்கிலீஷும் தமிழுமா சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால், சில மற்ற மாநிலங்கள் கூட பார்க்குறாங்க. அவங்க வந்து இங்கிலீஷில் சொன்னிங்கன்னா நல்லாயிருக்கும், இன்க்ரீடியன்ஸ் பற்றியும் அப்புறம் இந்த டைரக்ஷன்ஸ் எல்லாம் தெரியறதில்ல எங்களுக்கு, ஆங்கிலத்தில் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. அவங்களுக்காகவும் நான் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், இது மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அடி பிடிக்காமல் நல்லா வதக்கணும். ஒரு பிங்க் கலரில் வரணும். இப்போது இந்த வெங்காயம் நல்லா பச்சை வாசனை போயிடுச்சுங்க. அதில் நான் வந்து கறிவேப்பிலையை சேர்க்குறேன். அடுத்தது இந்த டொமேட்டோ பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதையும் சேர்க்குறேன். இதை நல்லா கலந்து விடுங்க. தக்காளிக்குன்னு ஒரு பச்சை வாசனை இருக்கும் இல்லையா, அது போகணும். இப்போ பாருங்கள், சைடில் தனியாக எண்ணெய் பிரியுது பார்த்தீங்களா. அப்போ நம்ம உப்பு சேர்த்துடலாம். ஹிமாலயன் ராக் சால்ட் நான் சேர்க்குறேன். உங்களுக்கு என்ன உப்பு வேணுமோ அதை சேர்த்துக்கோங்க. 2 நிமிஷம் கலந்து விட்டுட்டுங்க. அதில் நம்ம இப்போ மசாலா தூளெல்லாம் சேர்க்கலாம். மஞ்சள் தூள் கொஞ்சம் 1/4 டீஸ்பூன் போல் போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் நம்ம viha.online மிளகாத்தூள் நல்லா சவச்சவன்னு இருக்கும், பார்க்க காரம் மிதமாக இருக்கும். அடுத்தது நம்ம விஹா சாம்பார் மசாலா தூள் 1.5 டீஸ்பூன் போல். நீங்கள் இந்த மிளகாத்தூள் மட்டும் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு எவ்வளோ போடணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. அடுத்தது மிக்ஸி ஜார் கழுவுன தண்ணியும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு அப்புறம் இன்னும் சேர்த்துக்கலாம் பார்த்து. இப்போது இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா ஒரு கொதி வர்ற மாதிரி விட்டுடலாம். இப்போ பாருங்கள், ஒரு கொதி வந்துருச்சுல்ல, அதில் நம்ம இந்த நசுக்கின பருப்பும் ராஜ்மாவும் சேர்த்து வச்சுருக்கேன். அதை நான் இதில் கலந்துக்கிறேன். கலந்து விட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க, அந்த நசுக்கின ராஜ்மா கட்டி பிடிக்காமல் பார்த்துக்கணும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டு உங்களுக்கு தண்ணி இன்னும் சேர்க்கணுன்னா சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா அப்படியே விட்டுருங்க. நான் இப்போ நம்ம வீட்டு பிள்ளைங்களுக்கு காரம் நல்லா பிடிக்கும்னு சொல்லிட்டு கொஞ்சம் இன்னும் இந்த காரத்தூளை சேர்த்தேன், அதாவது மிளகாத்தூளை சேர்த்தேன். இப்போ என்ன பண்ணணும், இந்த மல்லி இருக்கு இல்லையா, மல்லி இலைகளை வந்து போட்டுக்கோங்க. கடைகள்லாம் சாத்தினால மல்லி இலைகள் கிடைக்க மாட்டேங்குது, இவ்வளோ தான் என்கிட்ட இருக்குது. இப்போ என்னென்னா, இப்போ தான் எனக்கு புத்தி வருது, நம்ம இத்தனை நாள் தோட்டத்தில் எல்லாத்தையும் போட்டோம், மல்லி இலை போடாமல் விட்டுட்டோமே அப்படின்னு இப்போ தான் தோணுது. இனிமேல் தான் போய் போட போகிறேன். இப்போது இது கெட்டியாக இருக்குது, அதனால் நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போது இந்த சாதத்தில் இல்லை இந்த சப்பாத்தி கூட எல்லாம் ஊற்றி சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் திக்காகிற வரைக்கும். ஏன்னா எதுக்கு தண்ணி சேர்த்தேன்னா, அந்த திக்னஸை போய் தண்ணி ஆக்கிட்டு அப்புறம் மறுபடியும் திக்காக்க போகிறீங்களே அப்படின்னு நினைப்பீங்க. ஏன்னா இதோட அந்த எவ்வளோக்கு எவ்வளோ குழம்பு கொதிக்குதோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லா ருசியாக இருக்கும். அதனால் இப்போ வந்து தண்ணி ஊற்றிருக்கேன்ல, இது கொஞ்சம் திக்காகணும், அதே சமயத்தில் பச்சை வாசனை போகணும். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்து விட்டுக்கலாம். இந்த கரம் மசாலா நீங்கள் ஒரு 1/2 டீஸ்பூன் போல் சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா கலந்து விட்டு இப்போ மூடி போட்டு நல்லா கொதிக்கிற மாதிரி விட்டுறலாம். இப்போது நம்ம ராஜ்மா கிரேவியை அடுப்பில் வச்சு கொதிக்க விட்டுருக்கோம் இல்லையா, ரொம்ப சுலபமாக இருந்துச்சு பார்த்தீங்களா. பொருளெல்லாம் நம்ம வீட்டிலையே இருக்குது, கிச்சன்லேயே இருக்கக்கூடிய பொருள் தான். நம்ம என்னமோ ஏதோ நினச்சிக்கிட்டு இருப்போம் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிடும்போது, ஆனால் அதெல்லாம் இல்லை, இவ்வளோதான் அப்படின்ற மாதிரி செஞ்சு பார்க்கும்போது தான் தெரியும். அதனால் நீங்கள் இனிமேல் வந்து அடிக்கடி இந்த மாதிரி செய்து சாப்பிடுங்க. அப்போ தான் பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா வெளி சாப்பாட்டை வேண்டான்னு சொல்லிட்டு வீட்டிலையே சாப்பிடுவாங்க. அது ஆரோக்கியத்திற்கு நல்லது இல்லையா. இந்த ராஜ்மா மற்ற மளிகை பொருள்கள் எது வேண்டுமானாலும் நம்ம viha.onlineல நிறைய சேர்த்துக்கிட்டு வர்றேன். நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா viha.onlineனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தம்ப்நெயிலில் பாருங்கள், உங்களுக்கு அங்கே ஸ்பெல்லிங்கோடு கொடுத்துருப்போம். கூகுளுக்கு போங்க, www.viha.online அப்படின்னு இருக்கும். அதில் போய் பார்த்தீங்கன்னா எல்லாம் டாபிக் வாரியாக சைடில் 3 கோடு காமிச்சிருக்கோம். அதில் ஒவ்வொன்றா போட்டிருப்போம். அதில் விஹாஸ் நியூ ப்ராடக்டில் நிறைய நியூ ப்ராடக்ட்ஸ் சேர்த்துருக்கோம்.
அப்புறம் மளிகை பொருள்கள் அப்படி எது தேவையோ உங்களுக்கு அது தேர்ந்தெடுத்து அதில் பார்த்துக்கோங்க. என்ன தேவையோ பார்த்துக்கலாம் நீங்கள். சரி, இப்போது குழம்பு கொதிச்சிருச்சான்னு பார்க்கலாம். ஆஹா, என்ன நல்லா இருக்கு தெரியுமா? இந்த குழம்போட மனம் இந்த வீட்டையே ஒரு தூக்குதுங்க. அப்படி இருக்கும். அந்த ராஜ்மாக்கும் இந்த குழம்பு செய்கிற காம்பினேஷனுக்கும் அப்படி ஒரு டேஸ்டாக இருக்கும். செஞ்சு பாருங்க, அப்புறம் அசந்து போவீங்க நீங்கள். இப்போது மொத்த செய்முறையும் நம்ம பார்த்தோம், எவ்வளோ சுலபமாக இருக்குல்ல. அது செய்யும் பொழுதே ரொம்ப மனமாக இருக்க போய் நம்ம பிள்ளைங்க தட்டோட வந்துட்டு பாதி ராஜ்மா கிரேவி எடுத்துகிட்டே போயிட்டாங்க. இனிமே தான் நான் போய் சாப்பிட்ணும். நடுவில் நான் கொஞ்சம் டேஸ்ட் பார்த்துட்டேன், ரொம்ப பிரமாதமாக இருந்தது. இதை நீங்கள் செய்து பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் நான் படிச்சிடுறேன். நான் பதில் தான் கொடுக்க முடியறதில்ல. படிச்சுட்டு ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் நீங்கள் பார்க்கலாம். தொடர்ந்து நான் உங்களுக்கு பதிவுகள் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ நீங்கள் ரெஸ்பான்ஸே பண்ணலன்னு வைங்களேன், சரி இதென்ன வேறு தலைப்புக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிடுவேன். சமையல் கொஞ்சம் அப்படியே தவிர்த்துட்டு வேறு தலைப்புக்கு போயிடுவேன். நீங்கள் இப்போ நினைக்கலாம், சரி நீங்கள் தான் ரெஸ்பான்ஸ் பண்ணுறீங்களா அப்படின்னா, நீங்கள் ஒரு ஆள் டெக்ஸ்ட் பண்ணும்போது இல்லையா, ஒவ்வொருத்தரும் பண்ணுறீங்களே, ஒரு ஆள் டெக்ஸ்ட் பண்ணுறீங்க. அந்த அத்தனை பேருக்கும் சேர்த்து நான் பண்ணணும்னா முடியுமா? அப்புறம் இது போன்ற பதிவு கொடுக்க முடியாது இல்லையா? அதனால தான் நான் கமெண்ட் பண்ண முடியறதில்ல. சரி, மீண்டும் அடுத்த பதிவில் வேற ஒரு நல்ல தலைப்போடு உங்களை எல்லாம் சீக்கிரத்தை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.